மகரம் ராசி நண்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது தெரியுமா? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, இன்று வைகாசி மாத மகரம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கப் போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு உறவுகள் மற்றும் முன்னேற்றம் தொடர்பான முக்கியமான காலமாக இருக்கும். மாதம் முழுவதும் சூரியன் ரிஷபத்தில் இருப்பதால் இது உங்கள் 5ஆம் இடம். சிந்தனை, குழந்தைகள், படைப்பாற்றல், முதலீடு விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷத்தில் இருப்பதால் வீடு, குடும்பம், சொத்து விஷயங்களில் சற்று பதட்டம் இருக்கலாம். அதனால் அமைதியாக செயல்படுங்கள். மே 26 வரை குரு மிதுனத்தில் இருப்பதால் இது உங்கள் 6ஆம் இடம். வேலை, கடன், ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கலவையான பலன் கிடைக்கும். முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம். குரு பார்வை துலாம், தனுசு, கும்பம் மீது இருப்பதால் தொழில், லாபம், முயற்சி விஷயங்களில் ஆதரவு இருக்கும். மே 26க்கு பிறகு குரு கடகத்திற்கு மாறுவதால் இது உங்கள் 7ஆம் இடம். உறவுகள், திருமணம், கூட்டாண்மை விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த காலத்தில் நல்ல ஒப்பந்தங்கள், புதிய கூட்டாண்மைகள் உருவாகும். புதன் மிதுனத்திற்கு வருவதால் வேலை மற்றும் ஆரோக்கிய விஷயங்களில் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். சனி மீனத்தில் இருப்பதால் இது உங்கள் 3ஆம் இடம். முயற்சி, துணிச்சல் விஷயங்களில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் கிடைக்கும். ராகு கும்பத்தில் இருப்பதால் பணம், வருமானம் தொடர்பான மாற்றங்கள் வரலாம். கேது சிம்மத்தில் இருப்பதால் திடீர் செலவுகள் மற்றும் முதலீடுகளில் கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பத்தில் சற்று அழுத்தம், நடுவில் மாற்றம், இறுதியில் உறவுகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன் பெறலாம். உங்களுடைய சுய ஜாதக கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. உங்கள் பிறந்த நியதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் கேள்வி மற்றும் உங்கள் இமெயில் ஐடி ஆகியவற்றை கமெண்டில் சொல்லுங்க. இது ஒரு இலவச சேவை. உங்களுடைய கணிப்பு இமெயில் மூலமாக அனுப்பி தரப்படும். இந்த தமிழ் மாத பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரட்டும் என்று யாம் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் கியூப் டிவி தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.